இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் நவம்பர் 3ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 17ஆம் திருநாள். ரொம்ப முக்கியமான நட்சத்திரங்களில் உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, திரையோதசி திதி. அஷ்டமத்தில் சந்திரன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு கல்கண்டு இருந்தால் வாயில் போட்டு போங்க, நிறைய நல்லது நடக்கும். திரிகோணத்தில் குரு உட்காந்துருக்கனால பாதிப்புகளே கிடையாது, எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும், சூப்பராக இருப்பீங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆன்மீக பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும், இடமாற்றம் மிக அதிகமாக இருக்கும். பழைய விஷயங்களை எடுத்து செய்கிறதுல இன்றைய நாள் பெரிய ஒரு சாமர்த்தியசாலிகளாக நீங்கள் தான் இருப்பீங்க. அண்ணன் தம்பி உறவு, சொந்தம், இந்த மாதிரி நபர்கள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த வாக்குவாதம், பிரச்சனை, மனசங்கோச்சம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும். எல்லாருக்கூடையுமே ஒரு பொதுவாக மன வருத்தங்கள் இருந்துன்னு இருக்கும். ஆனால் இப்போ இதெல்லாம் தெளிவாக மாறிடும். குரு திரிகோணத்தில் உட்காந்துருக்கு, நல்ல எண்ணங்கள் மட்டுமே செய்யும். குழந்தைகளுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. மெயினாக ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை மாறும். இந்த நாள் கண்டிப்பாக வேலையில் மாற்றம், வேலையில் முக்கியமான இடத்துக்கு சென்று வருவது, சில பேருக்கு இடமாற்றம், சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர், சில பேருக்கு புது இடத்துக்கு டெப்யூட்டேஷன் ஒர்க்கு. இந்த மாதிரி வேலையில் ஒரு புது மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். போட்ட முதலீடில் ரிசல்ட் வருமானு கேட்டால் வரும். ஸ்டாக்ஸில் போட்டவங்களாம் லாங் டேர்ம் பிளான் பண்ணிங்க, ஷார்ட் டேர்ம் பிளான் பண்ணாதீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதா நல்லது. பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒன்று இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா, வேலையே இல்லை சார், நான் சும்மா இருக்கேன் சார்னு சொல்ல மாட்டீங்க. 24 மணி நேரம் ஏதாவது ஒன்று உங்கள் பிரெயினில் ஓடிகிட்டே இருக்கும். அந்த விஷயத்தை முடிக்கணும், இந்த விஷயத்தை முடிக்கணும். மெயினாக வீடு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான காரியத்தை இன்றைய நாள் முடிப்பீங்க. ஒரு வேலை வீட்டில் சம்மந்தப்பட்ட ஒரு வேலையாக இருக்கும். உங்கள் வீட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், உங்கள் மனைவி சம்மந்தப்பட்டதா, உங்கள் பசங்க சம்மந்தப்பட்டதா, அவங்க எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதா, ஒரு பொருள் சார்ந்ததா, இதெல்லாம் இருக்கும். அது இன்றைய நாள் ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போகிறது. எல்லாத்துலேயுமே திறமையாக நின்று ஜெயிப்பீங்க, கவலையே கிடையாது. ஒரு விஷயத்த நீங்கள் பேசுனீங்கன்னா அது நடந்தே தீரும். அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு கால பிரமாணம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சரி, அதெல்லாம் நடக்கும், எந்த கவலையும் கிடையாது. ஒரு கிளாரிட்டினா அந்த கிளாரிட்டியோடு இருப்பீங்க. அமோகமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் தாமரை நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன், நின்ற நட்சத்திரம் சனி, அந்த சனி வக்கரமாகி அதே இடத்துல உட்காந்துருக்கு. விட்டு போயிருக்கக்கூடிய பல காரியங்கள் இன்றைய நாள் முடிப்பீங்க. அதாவது ஒரு வரன் வரும், நம்ம ஏதோ பார்ப்போம், ஏதோ சரியாக பேச்சு அமையலான்னு சொல்லி விட்டுருவோம். அதாவது மனஸ்தாபங்கள் இருக்காது, ஆனால் வேணாம் என்னமோ ஒரு காரியத்தினால தட்டி போயிடுது. இல்லை ஒரு முக்கியமான ஒரு காலேஜில் போய் சீட்டு வாங்கணும்னு போவோம், லாஸ்ட்டில் அந்த காலேஜ் வேணான்னு விட்டுருவோம். இல்லை ஒரு முக்கியமான நபரை போய் சந்திப்போம், அந்த விஷயம் நடக்கணும்னு போவோம், அது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், ஆனால் நடக்காது, தள்ளி வந்திருப்போம். அந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே அடுத்த 2 நாளில் முடிய போகிறது. மெயினாக அப்பா சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அவருக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூ, இதெல்லாம் முடிய போகிறது. மெயினாக தெய்வ காரியங்களுக்கு, கோவில் குளங்கள் ஸ்தாபனம் செய்யறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தான தர்மங்கள் செய்வீங்க. அந்த விஷயம் நடந்தே தீரும். வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும், நிறைய நல்ல விஷயங்கள். ஆன்மீகத்தில் மிக அதிகமான நாட்டத்தை கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நாள். கர்நாடக சிம்ஹாசன மட்டாதீசர்னு சொல்லக்கூடிய வியாசராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நன்னா இருக்கு. அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தாலும் பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா திரிகோணத்தில் குரு உட்காந்துருக்கு. வேலை மாறும். இருக்கிற வேலையை விட்டுட்டோமே கவலைப்பட வேண்டிய அவசியங்கிறது. ஏன்னா திரிகோணத்தில் சனி வக்கரமாக இருக்கனால அடி பேசி வச்சிருக்கக்கூடிய ஒரு வேலை உங்களுக்கு அமையும். ஆனால் அது வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் அப்படியும். அதனால் கொஞ்சம் ஒரு வாரம், ஒரு மாதம் பொறுத்துருங்க. நிறைய பேருக்கு இடம் மாறும், நிறைய பேருக்கு வெளியூர் போவீங்க, நிறைய பேருக்கு வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டு, வேற ஒரு தொழில், இந்த மாதிரி மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே டென்ஷன் ரிலீவ்டாக இருப்பீங்க. நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். ப்ரெஷர்லேருந்து வெளியே வருவீங்க. நிறைய நல்ல எண்ணங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய அருமையான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. தெய்வ அனுகூலம். உபவாசம் செய்வர்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். கலியுக காமதேனு கல்பவ்ருக்ஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி அனுக்கிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுக்கிரன் உங்கள் ராசி லக்னத்தில் உட்கார்ந்துருக்கார். ஸ்ட்ரெயிட்டாக 7ஆம் இடத்துல சனி வக்கரம் பெற்றிருக்கார். சந்திரன் சனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். எப்படி? அமையல சார், நல்லா பொண்ணு பார்க்குறேன் சார், 3 வருஷமாக பார்க்குறோம் சார், அமையலான்னு சொல்கிறவங்களுக்குலாம் இன்றைய நாள் அமைஞ்சிடும். ஏன்னா திரிகோணத்தில் அதை நடத்தக்கூடிய நபர் குரு மங்களகாரகன் உட்கார்ந்துருக்கார். 100% நடக்கும். நல்ல மனைவி அமைவாங்க. நிறைய பேருக்கு அயல்நாட்டில், வெளிநாட்டில், வெளியூரில் படிச்சிருக்கக்கூடிய பொண்ணு, இல்லை வேலை செய்யக்கூடிய பொண்ணு, இல்லை வேலை செய்யக்கூடிய பையன் வரன் அமையக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் அமோகமாக இருக்குது. நிறைய பேருக்கு புது வியாபாரம் தொடங்குவீங்க. தண்ணீர் சார்ந்த வியாபாரம், உணவு சார்ந்த வியாபாரம், அதாவது நான் சொல்கிறது என்ன, ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரிலாம் ஏதாவது புதுசாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபைனலைஸ் பண்ண போகிறீங்க அடுத்த ஒரு வாரத்தில், அது உங்களுக்கு நடக்கும். அமோகமாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜம்புகேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பயமே இல்லை சார், எனக்கு தெய்வ அனுகிரகம் அப்படி இருக்குங்க. தெய்வ அனுகிரகம் அப்படி இருக்குது. ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுன்னா அதை கண்டிப்பாக ஜெயிச்சே தீரும். புதிய மாற்றங்கள் வேணும்னா கண்டிப்பாக நடக்கும். ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா அது நல்லபடியாக முடியும். அந்தளவுக்கு நல்ல விஷயம் நடக்கும். இன்ஃபேக்ட் இந்த ஒரு நாளில் பொதுவாகவே பழைய விஷயங்கள், கொடுக்க வேண்டிய பணம், பாக்கிகள், இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொன்னால் போன ஜென்மத்தில் நீங்கள் வாங்கியிருந்தா அது இந்த ஜென்மத்தில் இப்போ கரெக்டாக உங்ககிட்ட வந்து வசூல் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் வருவான், வாங்கிட்டு போயிடுவான். போனால் போது பரவாயில்லன்னு சந்தோஷமாக விட்டுருங்க. அதாவது நம்ம இந்த இடத்துல சண்டை போட்டோன்னு வைங்க, உங்கள் மனசு வந்து கெட்டு போயிடும். இந்த டைமில் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டீங்க. கடனாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சிரமமாக இருந்தாலும் சரி, அதை பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும். பொதுவாக வந்து பகையை பாராட்டாமல் இருக்கிறது நல்லது. வராகியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வயலட் நிறம். விருச்சிக ராசி, இந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிளாஸாக இருக்குது, அருமையாக இருக்குது. நிறைய பேருக்கு அரசியலில் பெரிய ஒரு பதவி வரும். நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வீடு வாங்கியே தீருவீங்க. நிறைய பேருக்கு இது நடக்காதுன்னு சொல்லக்கூடிய சமாச்சாரங்கள் நடந்தே தீரும். மெயினாக குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு அப்படி இருக்குது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்குன்னா நீங்கள் எல்லாத்தையும் டக்குன்னு முடிச்சிடலாம், கவலையே இல்லை. அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மெயினாக பசங்களை பற்றி இருக்கக்கூடிய இந்த கவலை இருக்குல்ல, அது வந்து போயிடும். இருக்கிறதுலே பெரிய அதிர்ஷ்டம் அதுதான். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருந்தால் போகிறோம். நீங்கள் என்ன விஷயத்த பண்ணாலும் மெயினாக முருகனை பிடிங்க, கிளாஸ் நடந்தே தீரும். மரகத பச்சை அந்த நிறத்தை யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்தில் சனி வக்கரம் பெற்று சந்திரன் சேர்ந்துருக்கு. முடிஞ்சால் மழை நீர் இருக்குல்ல, அந்த மழை நீரை வந்து பிடிச்சி வைங்க, அது ரொம்ப நல்லது. அதை பிடிச்சி வச்சு நான் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டால், இந்த குருவி காக்கா அதெல்லாம் வரும்ல, அதுக்கு வந்து நீங்கள் தாகம் இருக்கக்கூடிய நிலைமைகளில் அதை வைக்கும்போது அதை குடிச்சிட்டு போகும். உங்களுக்கு என்ன நடக்கும்? கர்மா தீரும். சுகஸ்தானத்தில் சனி வக்கரம் பெறும்போது பொதுவாக வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருந்ததுன்னா இதை பண்ணும்போது நிம்மதி கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன அதுக்கு தகுந்த மாதிரி உணவெல்லாம் வச்சுருவீங்க. அதோடு சேர்த்து இந்த மழை நீரை பிடிச்சி வைங்க, ரொம்ப நல்லது. நிறைய ஏற்றங்கள் காணும் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக வந்து இந்த தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள், ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டது, ப்ராஜெக்ட் டிப்ளாய்மெண்ட் சார்ந்தது, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சார்ந்தது, இந்த ஒரு ப்ரொடக்ஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த நாளில் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கும். கவலையே இல்லாமல் ஒரு விஷயத்தை முடிக்க போகிறீங்க. சூப்பராக இருப்பீங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சி எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். எதுலேயுமே கவலையே கிடையாது. ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சே தீரும். புது விஷயங்கள்லாம் சும்மா டக்கு டக்குன்னு நடக்கும், எந்த கவலையும் கிடையாது. நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாமே தேடி தேடி வரும். பழைய ஆட்களாக இருப்பாங்க, பழைய வாய்ப்பாக இருக்கும், பழைய நண்பராக இருப்பார், அவர் மூலியமாக நமக்கு வரக்கூடிய பாக்கியம் இந்த நாளில் பயங்கரமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் நல்லது நடக்கும், எதுவாக இருந்தாலும் நமக்கு நல்லபடியாக நடக்கும். எல்லாத்துலேயுமே ஜெயிப்பீங்க, கவலையே கிடையாது. அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்க, தொட்டிங்கன்னா அது நடந்தே தீரும். மிகப்பெரிய ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமாக கண் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். முகத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய பாவகம் 2ஆம் பாவகம். அதில் சனி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது, அந்த வக்கரத்தில் சனி இருக்கிறது, திரிகோணத்தில் குரு இருக்கும்போது பொதுவாக கும்பத்தில் பிறந்த நிறைய பேருக்கு இந்த ஐ சர்ஜரிஸ்லாம் நல்ல பேர் முடிச்சுப்பீங்க. நான் சொல்ல 30 வயசுக்கு மேற்பட்டோர்
சில பேருக்கு புதுசாக கண்ணாடி போடுறது, சில பேருக்கு வந்து இந்த லைட்டாக புற விழுந்திருக்கும், அதெல்லாம் கிளியர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஈஸியாக முடியும். நிறைய கவலைகள்லேருந்து வெளியே வருவீங்க. பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும். சனி வக்கரத்தில் இருக்கும்போது அடி கொடுத்த பணம் வசூல் பண்ணால் இப்போ முடியும். ஏன்னா குரு உட்காந்துருக்கு, அந்த விஷயத்த நடத்தியே கொடுப்பாரு. அடுத்த 15 நாளில் வந்தால் உண்டு, அதை விட்டனா ஜூனுக்கு அப்புறம் தான். அதனால் கும்பத்துக்கு வசூல் வேட்டையில் இருக்கக்கூடிய கும்பம்னே போடலாம். அருமையான நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டுக்குள்ளே மட்டும் விட்டு கொடுத்து போங்க, நிறைய நல்ல நன்றிகள் நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது முயற்சிகள் கைகூடும். இருக்கிறதுலே பெரிய அதிர்ஷ்டம் தான். இருக்கிற முயற்சி சக்ஸஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுற முயற்சி எல்லாமே பழைய முயற்சியாக இருக்கும். அப்படி 2 தடவை பேசியிருக்கேன், பிரயோஜனம் இல்லை, ஆனாலும் இந்த தடவை பேசி பார்க்கலாம் அப்படின்னு உங்கள் மனசில் உதிச்சுதுன்னா முடிச்சிடுங்க. ஏன்னா குரு வந்து திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது அடுத்த நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் செம்ம வேட்டை. நீங்கள் தொட்டிங்கன்னா ஜெயிச்சிடும். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னா உங்கள் கையில் நடக்கக்கூடிய ஒரு கர்மாவாக இருந்தால் அது கண்டிப்பாக நடந்தே தீரும். நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் போராடுறீங்க, கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு வெளியூர் போகிறது, இல்லை வேற ஒரு இடத்துக்கு படிக்க போகிறது, வீடு வாங்கணும்னு இருக்கக்கூடிய எண்ணம் எல்லாம் நடக்கும். வீட்டில் நல்ல காரியங்கள், அதான் மெயினாக பொண்ணுக்கு வந்து நல்லா வரன்னு பார்க்குறேன் சார், நடக்கும். இல்லை குழந்தை வர வேண்டி ட்ரை பண்ணால் கூட அடுத்த 25 நாளுக்கு சாலிடாக இருக்குது. நான் தான் சொன்னேன், மீனம், கடகம், மகரம், விருச்சிகம், கன்னி, இந்த 5 ராசிகள் வந்து இனி தூங்கவே கூடாது. நான் சொன்னேன், இன்னொரு 30 நாளைக்கு சாலிடாக வந்து வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். அமோகமான நாளாக நடக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்தோன்னா, மெயினாக கடகராசி நண்பர்களுக்கு, மீனராசி நண்பர்களுக்கு, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, கன்னி ராசி நண்பர்களுக்கு ஓஹோன்னு இருக்கு. தெரியுமா இருங்க, எல்லாருக்குமே நல்லபடியாக இருக்கட்டும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோனு கண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.